பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 11 பேர் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் பாம்பானி ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் மற்றும் திமுக எம்பிக்கள் மீதான விசாரணைக்கு அதிரடி தடை விதித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக டெல்லி காவல்துறை 6 வாரங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரின் சிறை காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 12 பேரும் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் விகிதாச்சார அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமதுரை ஆகிய தொகுதிகளில் உள்ள 1518 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 1804 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 1926 விவிபேட் கருவிகள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த தொகுதிகளுக்குட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காமராஜ் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தின்படி 328 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் 269 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 597 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ள நிலையில் அவருக்கு 210 கோடி ரூபாய் கடனும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது மனைவி பெயரில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் பேசிய மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். 30 தொகுதிகளில் 10 இடங்களில் போட்டியிடும் பாஜக அனைத்திலும் வெற்றி பெற தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்றும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலை தடுமாறும் என்றும் விமர்சித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து மத்திய அரசு விரைவில் முடிவெடுக்கும் என தெரிவித்தார். இசைஞானி இளையராஜா சோனி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்த காப்புரிமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. சோனி நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் மும்பைக்கே மாற்ற வேண்டும் என வாதிட்டார். இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் வழக்கினை மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் சோப்பு விலையை 30 முதல் 40% வரை உயர்த்த தயாரிப்பு நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. கோவையை தலைமையிடமாக கொண்ட சோப்பு தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவனர் ஸ்வராஜ் தெரிவிக்கையில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக கூறினார். 1 கிலோ 120 ரூபாயாக இருந்த மூலப்பொருட்கள் தற்போது 380 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் இதனால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாகவும் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சோப்பு விலையை உயர்த்தும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.
திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததற்காக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜே. சூர்யா மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக அரசை விமர்சித்து பேசியதற்காக சேலம் டவுன் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சூர்யா மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் வேன் ஒன்றிலிருந்து 10 AK-47 ரக டம்மி துப்பாக்கிகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடித்து வரும் திரைப்படத்திற்காக இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. படப்பிடிப்பிற்காக கொண்டு செல்லப்பட்ட இந்த டம்மி துப்பாக்கிகளுக்கான உரிய ஆவணங்கள் மற்றும் உரிமத்தை ஓட்டுநர் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் துப்பாக்கிகளை சரிபார்த்து வேனை விடுவித்தனர். ஒப்பந்தப்படி படம் இயக்காததால் தயாரிப்பாளரிடம் பெற்ற 4,25,00,000 ரூபாயை திருப்பிக் கொடுக்கும்படி இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் படம் இயக்குவதற்காக RS என்டர்டெயின்மெண்ட் நிறுவன உரிமையாளர் தயாரிப்பாளர் எல்ரட் குமாரிடம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் 4,25,00,000 ரூபாய் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படத்தை இயக்காமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காததால் தயாரிப்பாளர் தாக்கல் செய்த வழக்கில் வட்டியுடன் பணத்தை திருப்பிக் கொடுக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த தீர்ப்பை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்துள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிகுண்டு விபத்து தொடர்பாக ஜம்மு காஷ்மீரின் 6 மாவட்டங்களில் உள்ள 9 முக்கிய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிரடி சோதனை நடத்தியது. ஸ்ரீநகர், பாரமுல்லா உள்ளிட்ட 9 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் தொழிலதிபர்கள் மற்றும் கைதான டாக்டர் பிலால் நசீர் மல்லாவின் இல்லத்திலும் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் லேப்டாப்கள், மொபைல் போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக NIA தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக பாகிஸ்தானில் எரிபொருள் விலை திடீரென 200% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி இந்திய ரூபாய் மதிப்பில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 89 ரூபாய் 28 காசுகளிலிருந்து 107 ரூபாய் 73 காசுகளாகவும், டீசல் விலை 94 ரூபாய் 21 காசுகளிலிருந்து 112 ரூபாய் 66 காசுகளாகவும் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருப்பதால் அந்நாட்டில் பணவீக்கம் மேலும் உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. ஈரான் நெருக்கடி நீடிப்பதால் உலகளாவிய எண்ணெய் விலை உயர்ந்து தைவானில் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வு டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. தினசரி வருமானம் குறைந்து வருவதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரான் போர் விரைவில் முடிந்து எரிபொருள் விலை குறைய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து தைவான் அரசு இதுவரை 2 முறை எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளது. இந்திய கொடியேற்றிய 2 LPG கப்பல்களான ஜாக் வசந்த் மற்றும் பைன் கேஸ் ஆகியவை ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த கப்பல்களின் பயணத்தை இந்திய கடற்படை ஒருங்கிணைத்து வழிநடத்துகிறது. ஹார்முஸ் நீரிணையை கடந்த பிறகு அவற்றுக்கு நேரடி பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த கப்பல்கள் இந்தியாவின் உள்நாட்டு எரிவாயு தேவைக்கான முக்கிய சரக்குகளை ஏற்றி வருகின்றன. பாதுகாப்பு சிக்கல்களால் பல கப்பல்கள் தாமதமாகும் நிலையில் இந்தியா இதற்கு முன்னரும் தனது கப்பல்களை வெற்றிகரமாக ஹார்முஸ் நீரிணை வழியே கடத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்யாவிற்கு வரவேற்பதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவு காலத்தால் சோதிக்கப்பட்ட ஒரு வலுவான நட்புறவு என்றும் இது உலக நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்.
கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $60 பில்லியன் எட்டியுள்ள நிலையில் 2030ஆம் ஆண்டிற்குள் இதனை $100 பில்லியன் உயர்த்த இரு நாட்டு தலைவர்களும் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐநா வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2015 முதல் 2025 வரையிலான ஆண்டுகள் வரலாற்றிலேயே அதிக வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகியுள்ளது. இதில் 2024ஆம் ஆண்டு 1.55 செல்சியஸ் டிகிரி உயர்வுடன் அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது. இதனால் ஐஸ்லாந்து மற்றும் வட அமெரிக்காவின் பனிமலைகள் கடுமையாக உருகியுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் பெண்களுக்கான பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என மாணவிகள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் கீழ் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையால் 15 லட்சத்திற்கும் அதிகமான மாணவிகள் கல்வி வாய்ப்பை இழந்துள்ளனர். மகளிர் உரிமை ஆர்வலர்கள் இதை அடிப்படை உரிமை மீறல் என கண்டித்து கல்வி மறுப்பு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியையே பாதிக்கும் என எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் பெண்களுக்கு கல்விக்கு விதிக்கப்பட்ட தடைகள் ஆப்கானிஸ்தானின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் லயனல் ஜோஸ்பான் தனது 88வது வயதில் காலமானார். சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜோஸ்பான் 1997 முதல் 2002 வரை பிரதமராக பணியாற்றினார். அந்த காலத்தில் மத்திய வலதுசாரி அதிபர் ஜாக் ஷிராக் தலைமையிலான அரசுடன் இணைந்து ஆட்சி செய்தார். ஜோஸ்பான் வயது மூப்பால் மரணமடைந்த நிலையில் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.